தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் குற்றங்கள் குறைந்துள்ளன என உள்துறை செயலர் தீரஜ்குமார் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலர் தீரஜ்குமார், காவல்துறை பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள் மற்றும் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் குற்றங்கள் குறைந்துள்ளதாக தெரிவித்த உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், அஜித்குமார் வழக்கில் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், சிவகங்கையில் நடந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போக்சோ வழக்கு குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்த பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன், SC/ST வழக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி விளாத்திக்குளம் வழக்கு குறித்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் கூறிய அவர், உண்மைக்கு மாறான தோற்றம் ஊடகங்களில் சித்தரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இப்படி பார்க்கும் போது இன் மோஸ்ட் ஆஃப் த ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் கிரைம் ஹெட்ஸ் the number of cases which are being reported has come down. அதே போல law and order situation control பண்ணதுக்கு all the major events, temple festivals, other kind of aspects also, the department, police department and the government நம்ம இணைந்து இதை கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுத்து இருக்கோம். இந்த மெசேஜ், இந்த பிரீஃபிங் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டோம். ஸோ தட் வி கேன் மேக் இட், பிகாஸ் இந்த மீடியாவில் ஒரு லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் கொஞ்சம் ஒரு பிக்சரு கண்ட்ரரி டு த ஃபேக்டு ஒரு பிக்சரு கொஞ்சம் கொண்டு வராங்க சில இடத்துல இருந்து. அதனால் இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், இது ப்ரெஸ் கிட்டே பேசலாம். வி கேன் கிவ் த ட்ரூ பிக்சர் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். அந்த நோக்கத்துடன் தான் இன்னைக்கு வந்து இருக்கோம். திருத்தணியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பிய மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதன் காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சுவால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவன் கணேஷ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் பொதுத் தேர்வு எழுத சென்றுள்ளார். இந்நிலையில் தேர்வு முடிந்து வீடு திரும்பிய மாணவன் கணேஷ் தனது தாயின் புடவை மூலம் தூக்கிட்டுக் கொண்டார். இதனை கண்ட பெற்றோர்கள் மாணவன் கணேஷை மீட்டு திருத்தணி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு மாணவனை பரிசோதித்த மருத்துவர் கணேஷ் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் உயிரிழந்த மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த திருத்தணி காவல் நிலைய போலீசார் மாணவனின் தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் வணிக ரீதியான சிலிண்டர் தட்டுப்பாட்டை சாதகமாக்கி தனியார் கேஸ் நிறுவனங்கள் விலையை உயர்த்தியுள்ளதாக உணவு விடுதி உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் எதிரொலியாக சர்வதேச அளவில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட நிலையில் போதிய அளவில் எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு அறிவித்த போதும் பல்வேறு நகரங்களில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உணவகங்களில் 2 நாட்களுக்கு மட்டுமே தேவையான சிலிண்டர் இருப்பு உள்ளதாக தெரிவித்த காஞ்சிபுரம் உணவு விடுதி உரிமையாளர் மற்றும் நிர்வாகிகள், பல சிறிய சாலை உணவகங்கள் அனைத்தும் மூடிவிட்டதால் அரசு உடனடியாக இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து சிலிண்டர் தட்டுப்பாட்டை காரணமாக வைத்து தனியார் கேஸ் சிலிண்டர் விநியோக விற்பனை நிலையங்கள் விலையை உயர்த்தியது மட்டுமல்லாமல் அதிக அளவில் விற்பனை செய்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நான்வெஜ்ஜுக்கு சாத்தியப்படாது. அதனால கேஸ் உடனடியாக கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் மத்திய அரசுக்கும் மாநில அரசையும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம், உடனடியாக ஏற்பாடு செய்து கொடுக்கும்படி. கையிருப்பு வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் தள்ளலாம். அதுக்கப்புறம் இருக்கிற மாற்று வழியை ஒருத்தருக்கு நாங்கள் பேசிக்கிறோம். எல்லாருமே ஒருத்தருக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹோட்டல்களையும் இதனால கொண்டு போகிறோம். இதனால தனியார் சிலிண்டரு ஒரு சிலிண்டருக்கு 1100 ரூபாய் அதிகம் பண்ணிட்டாங்க. எத்தனை நாள்ல? 2 நாள்ல தனியார் சிலிண்டர். அதுவும் டிமாண்ட் பிளாக்ல கொடுக்குறாங்க. அது அந்த டெலிவரி பாய்ங்க எடுத்து வந்து இதை மாதிரி இவ்வளோ ரேட்டு, பில் ரேட்டு எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துரு, இதை வேற வழி இல்லாமல் வாங்கி தான் ஆகணும். சென்னையிலலாம் வந்து 4000 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்க 4500 5000 கூட போயிடுச்சான். அதையே நேற்று சொல்லிட்டாங்க சென்னையிலேருந்து ஹோட்டல் சொன்ன அண்ணன் கடல் மெட்ராஸ் இருக்கு. முந்தான ஒரு 2 நாளைக்கு 2000 4000 ரூபா, 2 நாளாக அது 5000 ரூபா. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் கிடைக்கல. இப்போ அவங்களாம் கேஸ் தவிர நம்ம ஊர் மாதிரி வேலையெல்லாம் போக முடியாது.
இண்டக்ஷனும் பானை இடத்துல இருப்பாங்க. இண்டக்ஷன்ல போனா அவங்களுக்கு தேவையான கேபிள் லைன்லாம் இருக்காது. புதுக்கோட்டையில் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்ற உறவினர் அதனை செலுத்த தவறியதால் தங்களது வீட்டை தனியார் நிதி நிறுவன அதிகாரிகள் ஜப்தி செய்துவிட்டதாக பாதிக்கப்பட்ட தம்பதி வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நத்தமாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி முத்துக்குமார் சரண்யா. இவர்கள் வசித்து வந்த வீடு முத்துக்குமாரின் தந்தை சைவராசு பெயரில் இருந்த நிலையில் அதனை முத்துக்குமாரின் சகோதரி செங்கொடி 2020ஆம் ஆண்டு தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். மேலும் அதே வீட்டை ஜானகி என்பவருக்கு 2022ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்த செங்கோடி ஜானகி மூலம் தனியார் நிதி நிறுவனத்தில் 1,80,000 ரூபாயை கடனாக பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து செங்கொடி கடனை முறையாக செலுத்த தவறியதாக கூறப்படும் நிலையில் தனியார் நிதி நிறுவன அதிகாரிகள் முத்துக்குமார் வாழ்ந்து வரும் வீட்டை ஜப்தி செய்துள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசு இதில் தலையிட்டு தங்களுக்கு கால அவகாசம் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த முத்துக்குமாரின் மனைவி சரண்யா தனது உறவினர் செங்கொடி பெற்ற கடனை தாமே செலுத்தி விடுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். வேலைக்கு போயிட்டு தான் வந்து பார்க்குறோம். எல்லாருமே நிற்கிறாங்க. வக்கீல், போலீஸ்லேருந்து எக்விடாஸ் மேனேஜர் சார் எல்லாருமே வந்து நின்று கேட்குறோம். நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். சார் 3 பிள்ளைங்களை வச்சுக்கோ நான் எங்கே சார் போகிறதுன்னு நான் கேட்டேன். ஆனால் அவங்க இல்லைம்மா நீங்கள் மொத்த காசும் கட்டினா மட்டும்தான் நாங்கள் வந்து திறந்து விடுவோம்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் வெளியில் தான் இருக்கிறோம். சரிங்க. எத்தனை லட்சம் எடுத்தாங்க? 1,80,000 எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் கட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் 40,000 அவங்க கட்டினேன்னு சொல்கிறாங்க. கட்ட 2 வருஷம் ஆச்சு. அவங்க பேர் செங்கோடி. என் வீட்டுக்காரோட அக்கா தான் அவங்க. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்தாங்களா? எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. எடுத்தது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கட்டாமல் இருந்து அவங்க வேற ஆள் முடியாமல் அதை எடுக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டை வந்து தான் எங்களுக்கு தெரியுமே. தெரிஞ்சு கேட்கும்போது தான் நாங்கள் கட்டிக்கிறோம்னு சொன்னாங்க. உங்களோட கோரிக்கை என்னக்கா? அரசுக்கு நீங்கள் என்னக்கா சொல்ல வரோம்? நாங்கள் வந்து கூலி வேலை தான் பார்க்குறோம். நான் சின்ன பிள்ளைங்க தான் 3 பிள்ளைங்களை வச்சுருக்கேன். சாப்பாடு கேட்குறதுக்கு அதோட நடப்பு எடுக்க முடியலை. அவங்க தமிழக அரசு தான் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் வந்து பணம் கட்டலைன்னு சொல்லலை. கொஞ்சம் கால அவகாசம் வாங்கி கொடுத்தா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிடுறேன். இப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமனந்தல் பகுதியைச் சேர்ந்த தம்பதி அந்தோணி ராபின் அம்மு. அந்தோணி ராபின் தனியார் சிலிண்டர் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை செய்து வந்த நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு தகராறில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதியன்று மதுபோதையில் வீட்டிற்கு வந்த அந்தோணி ராபின் வழக்கம்போல் மனைவி அம்முவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த அம்மு வீட்டில் இருந்த பெட்ரோலை எடுத்து அந்தோணி ராபின் மீது ஊற்றி தீ வைக்க முயற்சி செய்துள்ளார். இதிலிருந்து தப்பி வீட்டை விட்டு வெளியில் வந்த அந்தோணி ராபினை பின்தொடர்ந்து வந்த அம்மு அவர் மீது தீ வைத்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அந்தோணி ராபின் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் ஆதாரங்களுடன் அம்முவை கைது செய்த கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.